ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் மகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி ரொம்பவுமே சிம்பிளாக கும்பிட்டுருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு எல்லாமே பெருக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. அடுப்புமே டிஃபன் செஞ்சுட்டு தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் மதியம் சாமிக்கு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். சாமிக்கு செய்கிறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சேன். எல்லா பொருளுமே நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சமைக்கிறதுக்கு. சாதம் பார்த்திங்கன்னா ஒலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். விளக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் நைட்டே ஊற போட்டு சமையல் வேலையை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே சைட் பை சைடுமே பார்த்திங்கன்னா டீயுமே நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஆற்றி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கப் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் கிச்சனில் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாலில் போட்டு பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி விளையாடட்டும், நம்ம சாமி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணி அவருக்கு தேவையானது அவருக்கு பிடிச்சது எல்லாமே வச்சு படைச்சாச்சு. நான் இதுதான் பார்த்திங்கன்னா தனியாக வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றேன். சிலை வாங்கி வைக்கல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து சிலை வாங்கி வச்சு கும்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வீட்டில் இருந்த சாமி படத்தையே வச்சு ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டோம். இவர் தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு விநாயகர். நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ நீங்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டிங்களா அப்படின்னு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவுமே சிம்பிளான முறையில் எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை மட்டும் வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ என்னெல்லாம் சாப்பாடு நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பாருக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. இது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.